நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தேர்தல் ஆணையத்தின் புண்ணியத்தால் எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்ற ஒரு வாசகத்தை போட்டார். 947 சாதுகளுடைய தந்தை பேரும் ஒரே பேரா? நிச்சயமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் கருத வேண்டும். மானமுள்ள ரோசமுள்ள ஒருவராக இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையர் இதுவரை அவருடைய பதவியை விட்டு விலகி இருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பராக தலைக்கு மேலே வச்சு ஆடினாரு ட்ரம்ப் வச்சார் ஒரு குட்டு. இப்போ குட்டுப்பட்டுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கே செல்வாக்கு ஏறி இருக்கு. அதே நேரத்தில் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வருவார்களே தவிர அந்த இடத்திற்கு கூட விஜய் வருவார் என்று நான் நம்பவில்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஜவஹிருல்லா அவர்கள். வணக்கம் சார். இந்தியாவே இப்போ பீகாரை நோக்கி தான் பார்க்குறாங்க. அரசியல் பார்வையாளர்கள், வாக்காளர்கள் எல்லாருமே பீகாரை நோக்கி தான் இருக்குது அவங்களுடைய பார்வை எல்லாமே. இப்போ அங்கே போய் மீட்டிங்கில் ராகுல் பேரணியில் பங்கேற்ற தமிழக முதல்வர் இங்கே வந்து பேசும்பொழுது ஒரு அறிக்கை வரும்போது இங்கே வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டாடணும், அங்கே வாக்கு சீர்திருத்தத்தில் சில முறைகள் நடக்குது, இங்கேயும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அந்த ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு, ராகுல் காந்தியுடைய பேரணி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட ராகுல் காந்தியுடன் அந்த யாத்திரையில், அந்த பயணத்தில் இருந்து அவர் திரும்பி வந்த பிறகு கொடுத்த பேட்டி வெறுமனே நீங்கள் வார்த்தைகளில் இதை சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கு நான் சென்று பார்த்தபோது உண்மையிலேயே மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் மிக வலிமையாக தெரிந்தன என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு எழுச்சியை ராகுல் அவர்களுடைய அந்த பயணம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஓட் சோரி என்று சொல்லக்கூடிய வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டில் மிக வலுவான வலிமையான உண்மைகள் இருக்கின்றது என்பதை நாடு இப்போது உணரத் தொடங்கியிருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அடுக்கடுக்காக தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் தவறு இழைத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அப்போ அதில் அவர் சொன்னது என்னென்னா, இறந்து போன சிலரை பேரை நீக்கியிருக்கிறோம். அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்ன தேர்தல் ஆணையம் இறந்து போன சில வாக்காளர்களுடைய பெயர்களை நாங்கள் நீக்கியிருக்கிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் இறந்து போனவர்கள் என்று தேர்தல் ஆணையம் சொன்னதோ அவர்களுடன் சேர்ந்து அவர்களை நிற்க வைத்து தேநீர் அருந்தக்கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டார். இந்த புகைப்படம் இந்தியா முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழலில் அவர் அழகான ஒரு வாசகத்தை கூட அதில் போட்டிருந்தார். இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தேர்தல் ஆணையத்தின் புண்ணியத்தால் எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்ற ஒரு வாசகத்தை போட்டார். ஆக தேர்தலை பீகாரை நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லப்போகின்றது என்ற ஒரு சூழலில் அதை முறியடிப்பதற்காக வேண்டி பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் செய்கின்றது என்ற ஒரு செய்தி நிலவுகிறது. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரே ஒரு முகவரியில் 947 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அப்போ இது எப்படி என்று பத்திரிகையாளர்கள் பொதுவான
ஆர்வலர்கள் கேள்வி கேட்கும்போது அது ஒரு மடம், அந்த மடத்தில் அத்தனை சாமியார்கள் இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது. சரி, அது மடம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். 947 சாமிகள் அங்கே சாதுகள் அங்கே இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த 947 சாதுகளுடைய தந்தை பேரும் ஒரே பேரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை வாக்குரிமை. அப்போ அந்த வாக்குரிமைனா நம்ம ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுபட்டு அவ்வளவு தியாகங்கள் செய்து நம்முடைய முன்னோர்கள் ஏன் விடுதலை பெற்று தந்தார்கள்? இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு மக்களுக்கு மக்களுடைய வாக்குரிமை பேணப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். யார் வேண்டுமென்றாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் நான் விரும்பக்கூடிய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, ஒரு அடிப்படை உரிமை ஜனநாயகம் எனக்கு தந்திருக்கிறது. சொத்தை காரணங்களை சொல்லி அல்லது வேண்டுமென்றே ஒருவருடைய பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது நிச்சயமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் கருத வேண்டும். மானமுள்ள ரோசமுள்ள ஒருவராக இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையாளர் இதுவரை அவருடைய பதவியை விட்டு விலகி இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்தியா கூட்டணி தோல்வியை சந்திச்சுட்டு வருது. இது பீகாரில் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி பீகார் தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த வர தேர்தலையும் அந்த தோல்விகளை சந்திக்க நேரிடும். அதனால் இப்படி ஒரு ட்ராமா ஆடுறாங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகள் மிக அழகான பதிலை சொல்லியிருக்காங்க. மராட்டிய மாநிலத்தில் அங்கே வாக்காளர்களை நீக்குவதற்கு பதிலாக வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. இல்லை, அதை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையமும் சொல்லுது, பாஜகவும் சொல்கிறாங்களா, வரை வாக்காளர் பட்டியலும் வெளியிடுறோம்ல தேர்தலுக்கு முன்பு. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, டக்குன்னு அதில் உள்ள குறைபாடுகளை சொல்லியிருக்க வேண்டியதானேங்கிறாங்க. அது நம்ம திரும்ப தேர்தல் ஆணையத்தில் கேட்குறோம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை பீகாரில் மேற்கொள்வதற்கு என்ன பின்னணி இருக்கின்றது, என்ன காரணம் இருக்கின்றது? நான் சொல்கின்றேன். இதை காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பீகாரில் நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்கின்றது. 2024 தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தேர்தல் ஆணையமே ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, பீகாரில் உள்ள அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் மிக தெளிவாக சிறப்பாக எந்த விடுபாடும் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றது என்று தேர்தல் ஆணையமே அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்ட பிறகு மீண்டும் எதற்கு இந்த சிறப்பு தீவிர தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் வந்துச்சு? இதில் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த தீவிர தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை மேற்கொள்கிறீங்க அப்படின்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு இதுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஜூலை 2025 வெளியிட்ட ஒரு இதன் அடிப்படையில் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஜூலை 2025 நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அந்த கூட்டம் எப்போ நடந்துச்சு, யார் இது பண்ணாங்க, அந்த கூட்டத்தினுடைய மினிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வெப்சைட்டை பாருங்கங்கிறாங்க. அதாவது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு 30 நாளைக்குள்ளே பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையமே இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்துச்சுன்னா, மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் 30 நாளைக்கு தான் அவகாசம் கொடுக்குறாங்க. யார்? வாக்காளருக்கு. இப்போ இந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி அதே போல் பல ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் ஆர்வலர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த டாக்குமெண்ட்டே கொடுக்கல. அவங்க சொன்ன அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணி பார்த்தா அதில் எதுவுமே கிடைக்காது. எனவே சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இந்த அடிப்படையில் ஜூலை 2025 செஞ்ச ஒரு இதன் அடிப்படையில், ஒரு முடிவின் அடிப்படையில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கும்போது
அந்த ஆவணத்தை தருவதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கின்றது. அப்போ இதை என்ன சொல்கிறது? தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது என்று சொல்வதை தவிர வேறு என்ன வார்த்தை இருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடெல்லாம் பார்க்கல, எல்லாரும் சமமாக தான் பார்க்குறோம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தையும் சமமாக தான் பார்க்குறோம். இப்போ 65 லட்சம் பேர் நீக்கிறதா குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அதை கிளைம் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா 84,000 பேர் தான் மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பீகார் நம்ம தமிழ்நாட்டை போன்ற அல்ல. தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 90 விழுக்காடுக்கு மேலே எழுத்தறிவு பெற்ற மக்கள், ஆல்மோஸ்ட் 100 விழுக்காடு எழுத்தறிவு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்குள்ள மக்கள் நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த நிலையில் பீகாரில் உள்ள மக்கள் இருக்கலை. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்காங்கிற அந்த ஒரு செய்தியை அவர்களுக்கு போய் சென்று இருக்குமாங்கிறது, அது என் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னே தெரியல. அதாவது எங்கே போய் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துக்கு போகணும், அங்கே இந்த மாநிலத்துக்கு போகணும், மாநிலத்தில் இந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியை கிளிக் பண்ணி உங்கள் ஊருக்கு போகணும், உங்கள் ஊரில் அந்த வாக்காளர் அது வாக்குச்சாவடி என்ன பார்த்து நீங்கள் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும், சரி பண்ணணுங்கிற அந்த அளவுக்கெல்லாம் அவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. சாமானிய விழிப்புணர்வு இல்லாத மக்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்குறது, அதுக்கான தார்மீக கடமை அதுக்கு இல்லை. தகவல் உரிமை சட்டம் இந்தியாவில் ஏற்றப்பட்ட, இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம். அதில் தகவல் கேட்குறாங்கன்னா நீ போய் வெப்சைட்டை பாருன்னு சொன்னால் என்ன பதில்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பீகார் தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருவாங்கங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாக்குத்திட்டலாம் நடக்குது அப்படின்லாம் எல்லோரும் சொல்லப்படுது. அண்மையில் ஒரு கருத்து கணிப்பு நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய தேதியில் நடந்ததுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 324 தொகுதிகள் கிடைக்கும், இந்தியா கூட்டணிக்கு 208 தொகுதி தான் கிடைக்கும். இது யார் நடத்தின கருத்து கணிப்புங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது இந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலேயே தவறானது என்பதற்கு மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இன்றைக்கு பல்வேறு தளங்களில் மக்கள் இந்த ஆட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தான் 2024க்கு அப்புறம் மோடி செல்வாக்கு கூடியிருக்குன்னு சொல்கிறாங்களே. அதில் மோடி செல்வாக்கு உலக அளவில் சரிந்துலாம் இருக்குது. அவர் தன்னுடைய நண்பராக தலைக்கு மேலே வச்சு ஆடினார் ட்ரம்ப் வச்சார் ஒரு குட்டு. இப்போ குட்டுப்பட்டுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கே செல்வாக்கு ஏறி இருக்குது? அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தெளிவாக புரிந்திருக்க வேண்டாமா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் 3ஆம் உலக நாடுகளை எப்படியெல்லாம் வஞ்சித்து வருகிறது, பால்படுத்தி வருகிறது என்பதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டாமா? அப்படி இல்லாமல் ட்ரம்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு, ட்ரம்பை ஆலிங்கனம் செய்து மிகப்பெரிய அளவில் மை ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் என்றெல்லாம் சொன்னதுக்கு ட்ரம்ப் வைத்தார் ஒரு ஆப்பு. நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய தேர்தலில் தமிழகத்தில் நடக்கும் பொழுது 39க்கு வராது, 39 திமுக கூட்டணி வராது, 36 தான் வரும் திமுக கூட்டணி, 3 தொகுதிகள் அதிமுக பாஜக வரும். அதாவது செல்வாக்கு கூடியிருக்குங்கிறாங்க. பிஜேபிக்கு செல்வாக்கு கூடியிருக்குங்கிறாங்க. அதாவது ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ தேர்தல் கணிப்புகள், இது தேர்தல் இல்லாத நேரத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு கணிப்பு. தேர்தல் வரப்போகின்றது, தேர்தல் பரப்புரை நடைபெறுகிறது, தேர்தலுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் நடத்தப்பட்ட எத்தனையோ கருத்து கணிப்புகள் தவறாகவே போயிருக்கு. எனவே இந்த கருத்து கணிப்புகளை வைத்துக்கொண்டு அது நாங்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணிக்கு சாதகமாக வந்தாலும் சரி, அல்லது எதிர்க்கக்கூடிய கூட்டணிக்கு பாதகமாக வந்தாலும் சரி, அதை அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். விஜய் வருகை பாதிப்பு ஏற்படுத்துங்கிறாங்களே. திமுகவுக்கு அதிருப்தியான ஓட்டுகள் விஜய்க்கு போகும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறத விட இதுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு உள்ள வாக்குகள் விஜய்க்கு சென்றுவிடும் என்று சொல்வது ஒரு தவறான கருத்து.
காரணம் வந்து என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணி, தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இதில் வந்து புதிய வரவுகள் வரலாமே தவிர இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான அரசியல் கட்சியும் இந்த கூட்டணியை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான நியாயங்களும் இப்போ இல்லை, அப்படியான ஒரு சூழலும் இல்லை. அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து இப்போது தான் முதல் முறையாக ஒரு தேர்தலை வந்து சந்திக்கின்றார். ஒரு நடிகர் என்ற அடிப்படையில், அல்லது அவர் நடிகரே இல்லை என்று வைத்து கொண்டாலும் கூட, மக்கள் அதாவது ஒரு மாநாடு நடத்துகிறார்கள், அந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிறது என்பதை வைத்து கொண்டு அதை இந்த தேர்தல் அரசியலில் இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு எடை போட முடியுமானா எடை போட முடியாது. இதை வந்து பேரறிஞர் அண்ணாவே கூட பல முறை வந்து இதை சொல்லிக்கிறார். இந்த வர்ற கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமாக அது வேறு ஒன்று. என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு மக்கள் வரலாம். கூடவே இவர் ஒரு நடிகர் என்பதின் காரணமாகவும் கூட்டம் வரலாம். அதே நேரத்தில் வந்து இது வந்து தேர்தல் களத்தில் பலன் தருமா என்றால் நிச்சயமாக பலன் தராது. என்னுடைய கணிப்பு என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். அதே நேரத்தில் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வருவார்களே தவிர அந்த இடத்திற்கு கூட விஜய் வருவார் என்று நான் நம்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி பேரை கூப்பிட்டதுனால ஒரு கேள்வி. தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிற செய்தி இன்றைக்கி வெளில வந்திருக்கு. நாங்கள் நம்பி கூட்டணி வச்சோம், 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொன்னாங்க, இப்போ முதுகில் குத்திட்டாங்க. அதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்ற அளவில் அவங்க மரியாதையாக நடந்துக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணியில் நீங்களும் பயணம் செஞ்சுருக்கீங்க கடந்த காலங்களில். அதாவது அதிமுக கூட்டணியில் நாங்கள் பயணம் செய்தது உண்மை. ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இல்லை, அதிமுகவில் அல்ல. நாங்கள் வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றது. அப்போது அதிமுக கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர், அதாவது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கியவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் அவர்கள். அப்போது நான் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டேன் 2011. அப்படி போட்டியிட்ட போது அந்த தொகுதிக்கு போய் தேர்தல் வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் நிலையில் இருந்த ஒரு அதிமுக பிரமுகர், அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், எனக்கு எதிராக என்னதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். இப்படியான ஒரு சூழலில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு நானும் அழைக்கப்பட்டு பேசுவதற்காக சென்றிருந்தேன். அப்போ இந்த குறிப்பிட்ட நபர் என்னெல்லாம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக ஒரு கடிதமாக தயாரித்து அந்த மேடையில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் நான் வழங்கினேன். கோயம்புத்தூரில் கூட்டம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து காரில் பயணித்து ராமநாதபுரம் வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்திங்கன்னா தலைகீழ் மாற்றம். யார் எனக்கு எதிராக இந்த பணிகள்லாம் செஞ்சாங்களோ அவர்கள்லாம் வந்து முழுக்க அவரே சரணடைந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு வெற்றிக்கு பாடுபடுறாங்க. ஆமாம். அப்போ வந்து மிக தெளிவாக ஒரு கண்டிப்புடன் வந்து ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து அம்மையார் வைத்திருந்தார்கள். அந்த கட்டுப்பாட்டின் கீழே வந்து எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வைத்திருக்கிறாரா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன பேசுனாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல.
ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, ஒரு கண்டிப்புடனும் கராருடனும் அதிமுகவை வழிநடத்தியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதே கண்டிப்பும் கராரும் இவரிடம் இருக்கின்றதா என்பது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.